இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் மிக தெளிவாக கூறு 41ல கல்வியை உரிமையா கொடுக்கணும்னு. அதாவது இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்த நேரத்தில் அரசமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்த நேரத்தில் அரசின் பொருளாதாரம் வழிவகுக்கல, அதனால அரசால கல்வியை உரிமையா கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இதே நிலை நீடிக்காதுல்ல. அரசின் பொருளாதாரம் மேம்பட அரசு கல்வியை கொடுப்பது கடமை, அரசின் கடமை. அது குடிமக்கள் உரிமையாக இருக்குன்றதுதான் ரைட் டு எஜுகேஷன் 41ல இருக்கு. நான் கேட்கிறேன், யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு வர்ற ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசருக்கு ஆர்டிகல் 41 தெரியுமா தெரியாதா நான் கேட்கிறேன். கட்டாயம் தெரியும். 43 லிவிங் வேஜஸ் பத்தி பேசுதே. 12,000 ரூபாய் 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 2025ல ஒருவரால் வாடகை கொடுக்க முடியுமா? ஒருவரால் ரேஷன் கடை அரிசி வாங்கி பால் வாங்கி நீங்க மின்சாரம் கொடுத்து குடும்பம் நடத்தினா கூட 12,500 ரூபாய் ஒரு ஆசிரியரால நடத்த முடியுமா?